சூப்பரா இருக்கீங்களாடாமா? வெரி குட், சூப்பர். ஓகேங்களா? So last class நம்ம என்ன பார்த்தோம்? What we see in our last class? என்னடாமா பார்த்தோம்? Fractions-ஆ? Fractions-ல என்னடாமா பார்த்தோம்? Yeah, addition of two fractions. Oh, addition of two fractions பார்த்தோம். So do you understand it, Rama? புரிஞ்சுச்சா? Okay. So இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பாப்போம்? Addition பார்த்தோம்னா இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பாப்போம்? Absolutely, it is a subtraction. So subtraction தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? So எந்த டிஃபரன்சஸ்மே கிடையாதுடாமா. அடிஷனுக்கு தனி ரூல்ஸ், சப்ட்ராக்ஷனுக்கு தனி ரூல்ஸ் அப்பலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அடிஷனுக்கு லைக் ஃபிராக்ஷன் இருந்தா எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே தான் இங்க சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு அன்லைக் ஃபிராக்ஷன் கொடுத்தாங்கன்னா அது என்ன பண்ணுவோமோ அதே சேம் செட் ஆஃப் வே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். ஓகேங்களா? there is no difference. எந்த டிஃபரன்ஸ்மே இருக்காது. என்னன்னா நாங்க என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம் ரெண்டு டூ ஃபிராக்ஷன்ஸ். இங்க என்ன பண்ண போறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான்டாமா. ஓகேங்களா? சோ இதுக்கு தனியா ரூல்ஸ் படிக்கணும், அதுக்கு தனியா ரூல்ஸ் படிக்கணும். என்னன்னு நோ நோ நோ, இட்ஸ் வெரி ஈஸி. ஓகேங்களா? சோ எப்பவும் போல நமக்கு பிடிச்ச ஃபிராக்ஷன் என்னது? யா, லைக் ஃபிராக்ஷன். லைக் ஃபிராக்ஷன் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லைக் ஃபிராக்ஷன்ல தான் ஈஸியா ஆன்சர் வந்துரும். அப்படிதானடாமா? ஓகே. சோ 5/10 minus 3/10. So it is a like fraction. Like fraction ஆ இருக்குது. Like fraction ஆ இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? denominators எண்ணி நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. subtract these two numerators. ரெண்டு numerators மட்டும் subtract பண்ணா போதும். ஓகேங்களா? சோ அப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா denominators நம்ம அடுத்து என்ன பண்ண கூடாது? எழுதவே கூடாதா? நோ, எழுதலனா என்ன பண்ணாது? full sum-மே ராங்கா போயிடும். ஓகேங்களா? சோ எழுதிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? சோ எப்படி? ஒரு பெரிய டேஷ் போட்டு மிடில்ல என்ன பண்ணனும்? 10 சொல்லி போடணும். ஓகேங்களா? சோ what is the numerator? It is a 5 and then what is again numerator? It is 3. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணனும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனும். அப்படிதானடாமா? நோ, ஏன்னா நிறைய பேர் இந்த மிஸ்டேக்க பண்றீங்க. ஓகேங்களா? क्वेश्चनல சப்ட்ராக்ட்னு இருக்கு. நீங்க என்ன பண்ணி வைக்கிறீங்க? ஆன்சர்ஸ்ல ஏதோ ஒரு பை மிஸ்டேக்கால ஆட் பண்ணி வச்சிருவீங்க அப்படி. ஓகேங்களா? சோ be careful when you are writing the maths. maths எழுதுறப்ப ரொம்ப எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ क्वेश्चनல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? they give us subtraction. so put the subtract symbol. subtract symbol தான் போடணும். ஓகேங்களா? சோ careless mistakes நிறைய விடுறீங்க. சோ அது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? so now tell the answer, Dama. What is the value of 5 minus 3? What is the value of 5 minus 3? யா, நான் எப்படி சொல்லணும்னு சொல்லிருக்கேன் ஆன்சர்? நியூமரேட்டர் மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லிருக்கேனா? டினாமினேட்டரோட சேர்த்து சொல்லணும். அப்ப what is the value? It is 2/10. Okay. So now we get the answer, Rama. So இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? Do you understand it, Rama? Fine. So shall we move to the next sum? Next sum போயிடலாமா? Okay. So what is the next sum, Rama? Read it. Subtract. இது எப்படி ரீட் பண்ணனும்னு சொல்லிருக்கேன் மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனா. First read the whole number. Whole number read பண்ணதுக்கு அப்புறம் then you read the fraction. ஓகேங்களா? 1 1/2 from எதுல இருந்து? 2 1/4. ஓகேங்களாடாமா? மிஸ் என்ன மிஸ் மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் கொடுத்திருக்கீங்க. சோ நாம எப்படி மிஸ் சப்ட்ராக்ட் பண்றது அப்படி சொல்லி பாக்குறீங்களா? ஓகே, it is very easy டாமா. எப்படி சொல்லி பார்த்தலாமா? சோ நார்மலா நம்ம ஒரு மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனை நம்ம எப்படி கன்வர்ட் பண்ணுவோம்? சோ கன்வர்ட் பண்றதுக்கு மிஸ் நான் சொல்லி கொடுத்திருக்கேன்லடாமா. சோ எப்படி நம்ம கன்வர்ட் பண்ணுவோம்? சோ ஒவ்வொரு ஃபிராக்ஷனா நம்ம எடுத்து கன்வர்ட் பண்ணலாமா? ஓகே. சோ அதுக்கு முன்னாடி இப்ப இதுல நம்ம சப்ட்ராக்ட் 1/2 from 2 1/4. சோ எந்த நம்பர் ஃபர்ஸ்ட் போடணும்? எந்த ஃபிராக்ஷனை ஃபர்ஸ்ட் போடணும்? மிஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். சூப்பர் டாமா. சோ ஃபர்ஸ்ட் ரைட் திஸ் fraction. இந்த fraction தான் ஃபர்ஸ்ட் போடணும். 2 1/4 minus 1
1/2. சோ அடிஷனுக்கு நம்ம வந்து எப்படினாலும் போட்டுக்கலாம்டாமா. எந்த ஃபிராக்ஷன் வேணாலும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், எந்த ஃபிராக்ஷன் வேணாலும் லாஸ்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ ஆனா சப்ட்ராக்ஷனுக்கு அப்படி பண்ண கூடாது. ஓகேங்களா? சோ ஃப்ரம்க்கு அடுத்து என்ன ஃபிராக்ஷன் இருக்கோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃப்ரம்க்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குதோ அத தான் நம்ம என்ன பண்ணனும்? we write it in the ஃபர்ஸ்டா எழுதணும். ஓகேங்களா? சோ சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்? பெரிய டிஜிட்டா எழுதணும். which means large number ஃபர்ஸ்டா எழுதணும், then small numbers are. ஓகேங்களா? சோ நல்லா கவனிச்சு பாருங்க. எப்பயுமே சப்ட்ராக்ஷன்ல large numbers மேல இருக்கும், small numbers கீழ இருக்கும். அப்படிதானடாமா? ஒருவேளை small numbers மேல இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்? we borrow பண்ணுவோம். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? சோ சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி யாருக்கு தரணும்? லார்ஜ் நம்பர்ஸ் தான் தரணும். ஓகேங்களா? சோ இது நல்லா புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? ஓகே. சோ மிஸ் நான் ஈக்குவல் டு போட்டுருக்கேன். இப்போ நீங்க தான் எனக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. இப்போ இது மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருக்கு. இதை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கன்வர்ட் பண்ணுங்க பாப்போம். எப்படிமா கன்வர்ட் பண்ணுவோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபிராக்ஷன் சொல்றேன், அடுத்து இந்த ஃபிராக்ஷன் நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? So multiply these two fraction and then add this one. பாத்தீங்களா? ஓகே. சோ ஆனா டினாமினேட்டர் எப்படி தான் இருக்கும்? அதே டினாமினேட்டர் தான் இருக்கும். So 4 2s are, what is the value of 4 into 2? So ரொம்ப டைம் எடுக்க கூடாது. It is 8. What is the value? It is 8. So 8 plus 1, it's 9. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணனும், then வர ஆன்சரோட we add the numerator. ஓகேங்களா? சோ மிஸ் சொன்னாங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆட் பண்ணிடுவோம், அதுக்கு அப்புறம் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படிலாம் பண்ண கூடாது. ஓகேங்களா? சோ அப்படி பண்ணா ராங்கா தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றீங்க, then ஆட் பண்றீங்க. ஓகே, then என்ன சிம்பல் போட்டுருக்காங்க? மைனஸ் சிம்பல். இப்போ நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. So என்ன பண்ணனும்? இந்த ரெண்டு நம்பர்ஸையும் we multiply over and then வர ஆன்சரோட we add it. 2 into 1, it is 2. So 2 plus 1, it is 3. So what is the value? It is 3/2. இப்போ நம்ம ஃபிராக்ஷன் கன்வர்ட் ஆயிடுச்சாடாமா? So ஒரு மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனுக்கு என்ன ஃபிராக்ஷனா கன்வர்ட் ஆயிருச்சு? It changed into improper fraction. ஒரு improper fraction சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சப்ட்ராக்ஷன் பண்ண தெரியுமாடாமா? இப்போ பண்ணிரலாம்ல ஈஸியா. சரி, இப்போ நம்ம எப்பவும் போல as usual பார்க்கலாமா? இது ரெண்டு லைக் ஃபிராக்ஷன் ஆமா? நோ, ரெண்டு லைக் ஃபிராக்ஷன் கிடையாது. ஏன் லைக் ஃபிராக்ஷன் கிடையாது? why? Because of both the denominators are different. ரெண்டு denominators எப்படி இருக்குது? டிஃபரண்டா இருக்குது. So what we do dama? What we do? When both the denominators are different, what we do? Yeah, we find a LCM for those denominators. LCM எடுப்போம். So இப்போ நம்ம LCM எந்த ரெண்டு நம்பருக்கு எடுக்கணும்? LCM of 4, 2. Yes. Okay? So பாத்துடலாமா? Okay. First 4 and then 2. So 4 எந்தெந்த டேபிள்ஸ்ல எல்லாம் வரும்? Miss 1 table and then 2 table அப்புறம் 4 table miss அப்படி சொல்றீங்களா? Okay. இப்ப 2 table இருந்து எடுக்கலாமா? So இப்ப நான் miss என்ன பண்ண போறேன்? 2 ஆல டிவைட் பண்ண போறேன். ஏன் miss 2 எடுத்தேன்னு இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்ப 4 வர வரைக்கும் 2 table சொல்லுங்க. 1 2 is 2, 2 2s are 4. அப்ப நீங்க என்ன நம்பர் போடணும்? எந்த நம்பர் போடணும்? Write a 2 in this place. Next இந்த 2 டேபிள்ல 2 வரும்லடாமா? 2 டேபிள்ல 2 வரும்ல? அப்ப 2 வர வரைக்கும் டேபிள் சொல்லுங்க பாப்போம். Yeah, 1 2 is 2. இப்ப புரியுதா? மிஸ் நான் இங்க எதுக்கு 2 போட்டேன்ட்டு? So 2 போட்டதால 4 ஐ மிஸ் டிவைட் பண்ணிட்டேன், at the same time 2 ஐயும் டிவைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ இந்த process எண்ட் ஆயிடுச்சா இல்ல கண்டினியூ பண்ணணுமா? கண்டினியூ பண்ணனும். ஏன்னா நமக்கு ரெண்டுமே 1 1 வரல. ஓகேங்களா? சோ
சைடுல போட்டு என்ன பண்ணனும் 1 2 is 2 இங்க 1 so next என்ன பண்ணனும் super dama multiply these two numbers so 2 2s are what is the value it is 4 so LCM of 4 2 is 4 இது ரொம்ப சிறுசா இருக்கே மிஸ் ஈஸியா பண்ணிடலாம்ல டாமா சூப்பர் டாமா இந்த fraction தான் நம்ம எடுக்கணும் so 9/4 ஆல்ரெடி நம்ம எதுக்கு நம்ம LCM கண்டுபிடிச்சோம் முதல்ல டினாமினேட்டர்ஸ்ல எல்லாமே நமக்கு சேம் நம்பரா வரணும் அப்படிங்கறதுக்காக தான் LCM கண்டுபிடிச்சோம் அப்படிதானேடாமா டினாமினேட்டர்ஸ்ல சேம் நம்பரா வரணும் அந்த சேம் நம்பர்னா என்ன நம்பர் வரணும் நமக்கு 4 வரணும் அப்படிங்கறதுக்காக தான் LCM கண்டுபிடிச்சோம் this fraction already have a 4 in the denominator அப்படிதானேடாமா ஆல்ரெடி இப்ப நமக்கு என்னதான் இருக்கு 4 தான் இருக்கு அப்ப இது நம்ம சேஞ்ச் பண்ணணுமா no need to change this fraction இப்ப next எந்த fraction எடுக்கணும் 3/2 so 3/2 மிஸ் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்திருக்கேன் என்ன சொல்லிருக்கேன் டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கு we have a 2 ஓகேங்களா so hide either this 2 or this one ஏதாவது ஒரு 2 ஹைட் பண்ணி வெச்சுக்கோங்க அப்ப ரிமைனிங் என்ன நாம இருக்கு ரிமைனிங் 2 தான் இருக்கு அப்ப நான் என்ன பண்ணுவேன் we multiply 2 in both the numerator and the denominator so 3 2s are it is 6 2 2s are 4 now the fraction is changes into 6/4 ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாமா okay 9/4 minus 6/4 அப்படிதானடாமா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் காமனா டினாமினேட்டர் போடுவேன் 9 minus 6 ஏன்னா இப்ப ரெண்டு fraction என்ன fraction மாறிடுச்சு changes to like fraction ஆ சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகேங்களா so 9 minus 6 இப்போ நமக்கு என்ன வேல்யூ சூப்பர் டாமா it is 3/4 so is it easy for you that's all டாமா சம் அவ்வளவுதான் is it easy for you ஈஸியா இருக்குதா சூப்பர் டாமா okay so copy all the sums in your note டாமா எல்லா சம்ஸையும் காப்பி பண்ணிக்கோங்க இல்ல மிஸ் இவ்ளோ ஹோம்வொர்க்கா கண்டிப்பா பண்ணணும்டாமா ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுறீங்க லைக் ஃபிராக்ஷன்ஸா சொல்லி பாக்குறீங்க அன்லைக் ஃபிராக்ஷன்ஸா சொல்லி பாக்குறீங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸா சொல்லி பாக்குறீங்க ஓகேங்களா சோ இந்த சம் பாத்துக்கோங்க subtract 5/4 from 3 1/2 மிஸ் நான் என்ன பண்ணிருக்கேன் மிஸ் ஒரு இத வேற ஃபிராக்ஷன்லயும் ஒரு இத மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்லயும் கொடுத்திருக்கேன் அப்படிதானேடாமா சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் மட்டும் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டு as usual எப்பவும் போல பண்ற மாதிரி பண்ணிடலாம் ஓகேங்களா சோ காப்பி பண்ணிடுறீங்களா பண்ணிடலாமா செஞ்சிடலாமா okay so I will meet you in my next video dama until then bye